Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்கணும். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு, உத்தியோகமா சுயத்தொழிலா? உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, உயர்வதற்கு உத்தியோகம் சிறந்ததா, சுயத்தொழில், உத்தியோக வியாபாரம், வர்த்தகம் சிறந்ததா அப்படின்றது தான் சுய காலம் நிற்கலாமா, இன்னொரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை செய்யலாமா? இந்த குழப்பம் பொதுவாக படிப்பு முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ஐயப்பாடு. இன்றைய காலகட்டத்தில் எம்என்சி கம்பெனிகள், உலகாவிய பல நிறுவனங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துடுச்சு. அதனால் பெரும்பாலுமே இப்போது உத்தியோகம் அப்படின்றது ஒரு தாரகமாகிடுது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ரிஸ்க் எடுக்க விரும்பல, செக்யூர்டு லைஃப், ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம். போனோமா, காலைல போனோமா, சாயங்காலம் வந்தோமா, நிம்மதியாக சம்பாரிச்சோமா, சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம். அப்படி அது ஒரு சோம்பல் நிறைந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் தயாராக இல்லை. சுய தொழில் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாகிடுது. காரணம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, காய்கறி வியாபாரம் கூட இன்னைக்கு பெரிய அளவில் மால்கள், பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஆரம்பிச்சு, ஸோ அவங்க ஆக்குவை பண்ணதுனால சின்னதாக நமக்கு ஒரு உள்ளாடை வாங்கினா கூட நம்ம மிகப்பெரிய ஒரு ஷோரூமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான மனநிலை, ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. சிறு தொழில் அப்படின்றது, வியாபாரம் புதுசாக நம்ம இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டமே இல்லாத ஒரு கல்வி முறை நமக்கு வந்துடுச்சு. ஒரு அடிமை தொழில். நீ உத்தியோகத்துக்கு என்ன பண்ணணும்? நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஒரு படிப்பு படிக்கணும், அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகம் போயிடணும் அப்படின்றது ஒரு மனநிலையை பரப்புலேருந்தே இன்றைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தில் இப்போ இந்த இந்தி திணிப்பு, தமிழ் திணிப்பு, திணிப்புன்னு ஒரு அரசியல் வந்துட்டு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இந்த உத்தியோக திணிப்பு, இன்னோவேட்டிவ் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஸோ இது மட்டுமே தாரகம் வந்துடும். அறிவு விருத்திக்கான எந்த வேலையுமே நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. காரணம் இன்றைய உலகளாவிய ஒரு வாழ்க்கை முறையில் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும், உத்தியோகம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது, கஷ்டப்படவே கூடாது. ஆனால் கை நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கை இஷ்டம் போல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை அதிகமாகிடுச்சு. இது நல்லதா கேட்டதான்ற ஆராய்ச்சிகள் நம்ம போத்தவில்லை. அது அவங்களுடைய விருப்பம். அது மாற்ற முடியாது. சரி, இன்றைய காலகட்டத்திலையுமே இந்த சுய தொழில், உத்தியோகம் என்ன வெடின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 80% மக்கள் உத்தியோகத்தை விரும்பினாலும் ஒரு 20% மக்கள் சொந்த தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது வரவேற்கத்தக்குந்தது. புதுசாக விவசாயத்திலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன பொருட்கள் தயாரிப்பு, விற்பனை பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வர்த்தகம் இல்லைன்னா உலகம் இல்லை. அது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வர்த்தகத்தை, வியாபாரத்தை செய்யறதுக்காகவும் மக்கள் வந்துட்டுருக்காங்க. சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எது லாய்க்கு? உத்தியோகம் பண்ணுறது தான் லாய்க்கா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணலாமா, சுய தொழில் பண்ணலாமா, சர்வீஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஜாதக அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போம். இது மிகப்பெரிய கடல். இது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னன்றதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஒரு மேலிருந்த வாரியாக உங்களுக்கு உத்தியோகம் சிறந்ததா, தொழில் சிறந்ததா, சுய தொழில் கரெக்டாக, வியாபாரமா அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைன் தான். இது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இதை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது உத்தியோகத்துக்கான பொதுவாக ஜீவனஸ்தானம் எல்லாருக்குமே தெரியும். 10ஆம் இடம் நமக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல ஒரு ஏதாவது ஒரு பாம்பேனும் இருக்க வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும், வருமானம், சுய ஜீவிதம் கண்டிப்பாக இருக்கும், தன்னுடைய சுயற்கால ஏதாவது 10 ரூபா சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஸோ 10ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 10ஆம் இடத்துக்கு கூட 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க.
இந்த தனம் நமக்கு பணம் வர்றதுக்கான சம்பாத்தியம் வர்றதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து நம்மளுடைய தொடர்புகள், உத்தியோகம், பார்ட்னரு, வாழ்க்கை துணையும் சேர்ந்தால் தான் வரும். நம்மளுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அது 7ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது நமக்கான சுகங்கள், வாகன யோகங்கள், வீடு வசதிகள், வசதி வாய்ப்பு, எண்ணம் போல வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 4, 7, 10. தனஸ்தானம்ன்றது 2ஆம் இடம். இது வந்து பொதுவானது. இதை தாண்டி வந்து நம்முடைய ஜோதிடத்துல வந்து இந்த பணப்பரஸ்தானம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த உபஜயஸ்தானம்ன்றது வந்து 3, 6, 10, 11 இந்த 4 வீடுகளும் வந்து உபஜயஸ்தானங்கள். அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்னு சொல்லிட்டு 3, 6, 10, 11 இந்த 4 கிட்ட சொல்றாங்க. இந்த 10ஆம் இடம் இதுக்கு 2த்துக்குமே வரும். வந்துட்டு 3ஆம் இடம் வந்து பராக்கிரமம், தைரியம், துணிச்சல், வீரியம், நம்மளுடைய செயல்திறன் உள்ள வந்து வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு பாகம் தான் வந்து அந்த 3ஆம் வீடு. 6ஆம் வீடு விரோதிகளை சம்பாதிக்கிறது, எதிர்த்து போராடுறது. போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் நம்ம போராடி தான் ஆகணும். உத்தியோகத்துக்கும் போராடி தான் ஆகணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே உத்தியோகத்தில் திறமையாக போராடி ஜெயிச்சாதான் வந்து நமக்கு அந்த வெற்றி தான் வந்து நமக்கு உத்தியோகத்தில் வந்து உயர்வை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஸோ அந்த 6ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், ஏதாவது ஒரு ஜீவன் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். நம்முடைய லாபங்கள் எந்த வகையெல்லாம் வருது, எத்தகைய தன்மையோடையான லாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை வாழறதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்றது வந்து 3, 6, 10, 11 இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துலையும் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். இந்த 10ஆம் இடத்துல எதையாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10ஆம் இடத்துல எதையாவது ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா வந்து மேக்சிமம் வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உத்தியோகம் பார்ப்பாங்க. அது கூட வந்துட்டு இந்த ராகு பகவான் இங்கே வந்து இந்த பெரும்பாலும் வந்து இந்த சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் மிகப்பெரிய காரணியாக இருக்காரு, காரண காரியமாக இருக்காரு. ராகு பகவான் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னும் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல்களில் வந்து மனசுக்குள்ள ஒரு எண்ண தூண்டுதலையும் வீதியை தூண்டுற மாதிரியான ஒரு செயல்களையுமே வந்து இருப்பார். இந்த 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து வேற ஏதாவது கிரகங்கள், குரு, சுக்கிரன், புதன் அந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து சுய தொழில் தான் அமையும். இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க கை நீட்டி சம்பளம் வாங்கி வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க தெளிவாக தீர்மானம் பண்ணிடலாம். இதே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, சூரியன், செவ்வாய் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து உத்தியோகத்தெல்லாம் வரமாட்டாங்க. சொந்தமாக தொழில் துணிச்சலெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது வந்து வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையான உத்தியோகத்தை தேடி போயிடுவாங்க. அதுலேயும் சனி பகவான் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாங்க. அவங்க வந்து வியாபாரம் பண்ணனாலே வந்து பயப்படுவாங்க. அதுதான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஏதோ ஒரு 4 பேருக்கு இடத்துல வேலை செஞ்சோமா அது சம்பளம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாக்கா வந்து அவங்க வந்து அடிமை ஜீவனம் அப்படின்றத வந்து எழுதி வச்சிடலாம். ஸோ இந்த ராகு பகவானோட வந்து இந்த சுக்கிரன், புதன் அப்படின்ற மற்ற குரு இவங்கெல்லாம் மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ இந்த 10ஆம் இடத்து அந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு 10ல் ராகு இருந்தாலோ நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து சுய தொழில் தான் அமையும் அப்படின்றத வந்து நம்ம எழுதி வச்சலாம். சுய தொழில் அவங்களுக்கு மேன்மை தரும். அதே நேரத்தில் வந்து அவங்க அந்த ராகு கூட இணைந்த கிரகங்கள் 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக வரும். அந்த 6ஆம் இடம் வந்து சுத்தமாக இருந்து 10ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தொழிலில் வந்து பெரிய பெரிய டாட்டா, பிர்லா, அம்பானி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அதையே இருக்குது. அதில் வந்து அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து நம்ம சிறிய அளவில் வியாபாரம் பண்ணணும்னா கூட வந்து நம்மளுக்கு வந்து இந்த ராகு 10ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டிருந்தாலோ இல்லை 10க்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய 7ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, 10க்கு 7ஆம் வீட்டான நம்மளுடைய 4ஆம் வீட்டில் ராகு பகவான் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, நமக்கு வந்து சுய தொழில் நிச்சயமாக ஏற்படும். அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்களை ஒருத்தர் தொழில் செஞ்சுக்கிட்டே வந்து ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணிகிட்டே ஒரு விதமான தொழிலும் வந்து அடிஷ்னலாக பண்ணுவாங்க. அவங்க இரட்டை வருமானம் உள்ள ஜாதகர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு கொண்டிருந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா சொந்த தொழிலோடு சேர்ந்து இன்னொரு இடத்துல உத்தியோகம் பார்க்கறது இரட்டை வருமானங்களும் வரும். 6ஆம் இடம் சுத்தமாக இருந்து 6ஆம் இடம் வந்து உண்மையிலேயே வந்து அது பகைப்பட்டு மறைஞ்சு போய் நமக்கு சரியில்லாமல் இருந்துச்சுனாக்க அவங்க வந்து உத்தியோகம் பார்க்கறது மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கொடுத்தலாம் நம்ம வந்துட்டு. அதே நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ராகு கூட இணைஞ்ச கிரகங்கள் யாரு, நம்மளுக்கு என்ன தன்மை அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கான தொழில்களை வந்து
தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். ஸோ சுயதொழில் இப்போ வந்து ராகு பகவான் முக்கியமாக இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து புதன் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா, புதன் மட்டுமே ஆக்குபை அதிகமாக இருந்துச்சுனாக்கா வந்து அவங்க வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணி அந்த கடனால் வந்து தொழில் நட்டம் ஏற்பட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ பொதுவாக வந்து இந்த புதனுடைய வீடுகளான புதன் கன்னி இந்த 2 லக்னக்காரர்கள் இல்லை 2 ராசிக்காரர்களுக்கு சுய தொழில் பண்ணாமல் சேவை தொழிலாக பண்ணணும். அதிக முதலீடு இல்லாமல் கடன் வாங்காமல் அவங்க வந்து தொழில் பண்ணாங்கனாக்கா வந்து சிறப்பாக தரும். இன்னொரு இடத்துல உத்தியோகம் பார்த்தோம்னா அவங்களுக்கு திருப்தி தராது. அதே நேரத்தில் வந்து மிகப்பெரிய முதலீடுகளை கடனாக போட்டாக்கா, கடன் வாங்கி போட்டோம்னாக்கா அந்த கடனுக்காக வந்து அவதிவிடக்கூடிய நிலைமையும் வரும். ஸோ இந்த ஜாதகத்தில் வந்து புதன் எப்படி போய் இருக்காருன்னு பார்க்கணும், ராகு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஸோ அந்த தன்மையில் தான் நமக்கு வந்து சொந்த தொழில் அமையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகுவும் புதனும் சம்மந்தப்பட்டு 6ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு இருந்தாலோ இல்லைனாக்கா வந்து 10ஆம் இடத்துல இருந்தாலோ வந்து இல்லை லக்னத்திலேயே இருந்தாலோ வந்து அவங்களுக்கு வந்து கடன் நிச்சயமும் ஆகும். குறிப்பாக வந்து ராகு திசை புதன் திசை அதிக கடன்களை ஏற்படுத்துவார். ஸோ வந்து இந்த மாதிரி புதன் ஒழுத்தவர்கள் வந்து சேவை முதலீடு இல்லாமல் தொழில்கள் கலைத்தொழில் மாதிரி சொல்லி பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தது ஜோதிடம், இந்த 64 கலைகள் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான தொழில்கள், தன்னை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய தொழில்களில் வந்து ஈடுபட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் பணமும் நிச்சயமாக வந்து சேரும். புதன் பெரும்பாலும் வந்து இந்த இடத்துல அடிமை தொழில் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டார். மனசில் வந்து திருப்தி இல்லாமல் தான் இருப்பார். தனக்கு பிடிச்ச ஒரு தொழிலை பண்ணுறதுல வந்து தூண்டுதலாக வந்து புதனும் ராகுவும் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் இன்னொரு தன்மையும் இருக்குது, மறந்துடக்கூடாது. அதிக கடன்களை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். ஸோ கடன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த புதன் ராகுனுடைய அம்சத்தை நம்ம பார்க்கணும். புதன் ராகு வலுத்தவங்க வந்து அதிக கடன் வாங்காமல் சொந்த முதலீட்டில் சிம்பிளாக ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு நல்ல பதிவை அடுத்தது பார்ப்போம், சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க.